வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 40 மாவட்ட செயலாளர்கள் கூண்டோடு தனது ஆதரவாளர்களுடன் ஓபிஎஸ்ஸிற்கு பெரும்பான்மையான ஆதரவை நிரூபிக்கும் விதமாக தங்களுடைய முழுமையான ஆதரவுகளை ஓபிஎஸ்ஸின் பண்ணை வீட்டிற்கு சென்று ஆதரவுகளை தெரிவித்திருக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அமைந்துள்ளது. காரணம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக வெற்றியடைய வேண்டும். தொடர்ச்சியாக 2 முறை திமுக ஆட்சி அமைந்த வரலாறு சாதனை கிடையாது. ஆனால் 2 முறை அதிமுக இருந்துள்ளது. அதை முறியடிக்கும் விதமாக திமுக 200 தொகுதிகளுக்கு மேலாக வெற்றியடைய வேண்டும் என்று தற்பொழுது வரை அதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறது. ஆனால் அதிமுகவை பொறுத்தளவிற்கு உட்கட்சி மோதலின் காரணமாக இன்று வரை கடந்த 3 ஆண்டுகள் முடிவடைந்து 4வது ஆண்டிலும் அதிமுக எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி முழுமையாக செயல்படவில்லை. உள்கட்சி மோதலின் காரணமாக தொண்டர்களை சந்திப்பதற்கும் பயத்துடனும் அச்சத்துடனும் தான் இருக்கிறாரே தவிர வெளிப்படையாக அதிமுக ஆட்சியின் பொழுது செய்த நலத்திட்ட உதவிகளையும் மக்களவைத் தேர்தலில் சரியான வேட்பாளர்களை நிறுத்தாததும் ஒரு தேர்தல்களில் கூட வெற்றியடைய முடியாமல் வாக்கு சதவீதம் 25% குறைந்ததற்கும் அதுதான் காரணம். தற்பொழுது இருக்கக்கூடிய சூழலில் பொறுத்தளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகப்பெரிய அளவிலான ஒரு மோசமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். அதுதான் சரியான கூட்டணி இல்லாமல் தத்தளிக்கக்கூடிய வகையில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களை எதிர்க்கக்கூடிய வகையிலும் சில நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். இதனால் உட்கட்சிகளில் சில பகுதிகள் அந்த மாவட்ட செயலாளர்களது கட்டுப்பாட்டிலேயே இருக்கிறது. மதுரையை பொறுத்தளவிற்கு செல்லூர் ராஜு தனது முதல் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதால் எடப்பாடி அங்கு எந்த ஒரு பேச்சாற்றலை கொடுத்தாலும் எடுபடாது. பூத் கமிட்டிகள் சரியாக அமைக்காமல் மக்களவைத் தேர்தலில் தோல்வி அடைந்ததுதான் மிச்சம். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரே ஆயிரம் அதிமுக தான். அந்த அதிமுக ஒற்றுமையாக ஒரே கூட்டணியின் கீழ் செயல்பட்டால் அதிமுக மிகப்பெரிய ஒரு வெற்றியே தழுவும். இல்லை என்றால் தோல்வியின் விளிம்பில் சென்று அதிமுகவை இழுத்து மூடிவிட வேண்டியதுதான் என்று மாவட்ட செயலாளர்கள் கூறி ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவுகளையும் சசிகலா அவர்களை அடுத்த கட்டமாக சந்திக்க உள்ளதாகவும் தகவல்களை தெரிவித்திருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்த நிகழ்வுகள் அதிமுகவில் எடப்பாடியால் பிரச்சனைகள் வருவதால் எடப்பாடி அதிமுகவை ஒன்றிணைப்பதற்கு சம்மதிப்பாரா அல்லது தனித்து போட்டியிடுவாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். எப்படி செயல்பட்டால் அதிமுக வெற்றியடையும் என்பதை மறக்காமல் உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.